இல்லனே மானங்கட்டத்தனமா உள்ள வச்சுக்கிட்டு வாடா கேன பையல அந்த ஓட்டுல உள்ள வந்து பேசிக்கிறானே சும்மா உள்ள எதுக்கு உள்ள இருந்துக்கிட்டு பேசுறேன்னு கேக்குறேன் அதானே ஆறுதா மணியோட சேர்ந்து முளைச்சிருச்சு மயிர புடிங்கிச்சுங்கிற மரியாதை பேசணும் விஜய் மரியாதையா பேசணும் விஜயா நான் ஒரு நேரத்தை ஆட பீத்தி நீ புண்ணாக்க தின்னி சங்கத்துல பாக்கையில விஜய் அக்கா வணக்கம் வேனை விட்டு இறங்கினா விஜய் அக்கா வணக்கம் அக்கா சாப்பிட வாங்க வணக்கம் மேடையில நீ வச்சிருக்கிற பொம்பளைய கூப்பிடுற மாதிரி கூப்பிடுற விஜய் ஆம்பளையா உனக்கு எவ்வளவு பெருமையா நான் இங்க சப்போர்ட் பண்ணி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன். ஒரு பொம்பளை புள்ள இவ்வளவு கூட்டத்துக்கு மத்தியில ஒரு ஆம்பளை நெஞ்சில கையை கொடுத்து தள்ளுது வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கேன். பதிலுக்கு நீ இந்த புள்ள நெஞ்சில கையை கொடுத்து தள்ளுனே உன் பேச்சு மயிர மட்டும் கேட்கவே மாட்டேன்டா. எதுக்குனே கள்ள செல்வே திடீர்னு சங்கத்துல ரிப்போர்ட் மயிர கொடுத்து நான் 15,000 நான் கட்டேன். சங்க வளர்ச்சி சீடி படி விழுந்து எவன் சாக போறான்னு இந்த மேடையோட நிப்பாட்டுங்க விஜய். அண்ணி பாத்துக்கங்க உங்களுக்கு முன்னாடியே தம்பி பொண்ணு அரட்டலு மிரட்டலு உருட்டலாம் அம்மாட்ட வச்சுக்கிற கூடாது. சும்மா ஆம்பளை சொல்ற என்னடா என்ன செய்வ என்னடா என்னடா மரியாதையா பேசுமா 5 வயசு ஆம்பளை மண்ட மசுரே உன்கிட்ட ஒரிஜினல். எத்தனை டான்ஸை பார்த்திருக்கேன் ஆனா மயிர புடுன டான்ஸ் இன்னைக்கு தான்டா பாக்குறேன். திருச்சி விஜய் மரியாதை இந்த 5 வயசு ஆம்பளைக்கு என்ன சொல்ல வந்தோம்னு தெரியாம சொல்லிக்கிட்டு பேசு வசனத்தா. 5 வயசு ஆம்பளைக்கு 50 வயசு பொம்பளை அடக்கம் சொல்லிருக்காங்க. ஆம்பளை இருந்தா எப்படி பேசணும் எப்படி நடந்துக்கிறோம் தெரிஞ்சுக்கோங்க. புடுங்கி பொன்னம்பளம் அது ஒண்ணும் தெரியாத டான்ஸ் வந்து கோ 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 பாரு. அது கிட்ட பேசு என்கிட்ட பேசி நீ மிச்சம் கொண்டு போகவே முடியாது. என்னடா பண்ணுவ அட பரப்பையில அட போடா நீ ஒரு ஆளு மரியாதையா பேசுமா ஒரு வெங்காயம் போடா நீ ஒரு ஓட்டன்னு வச்சுக்க போடுற நல்ல ஆம்பளை தானே மேடையில நிக்கிறல்ல போடுற திருச்சி விஜய கார்த்திக் ராஜா போட்டானே இந்த ஊர்ல பேரடுறா போடுறான்னு சொல்லுவா போடுறான்னு சொல்லுவா லைட் நிப்பாட்டு லைட் நிப்பாட்டு சொல்ற மைக் செட் நிப்பாட்டு நிப்பாட்டு லைட் நிப்பாட்டுல போட மாட்டேன் ஏன் இடம் தெரியாம விட்டுரு இல்லனாலும் பொளந்து கட்டிடுவ அப்படியே உங்களுக்கு வந்தாலும் இங்க புளு புளுந்தே இருக்கேன் சிக்கர் இங்க ஒட்டிருக்காங்கடா இங்க மரியாதையா நடந்துக்கணுமா என்ன ஆம்பளை என்ன தள்ளுற எல்லாத்துக்கும் நீ தள்ளுறதுக்குள்ள நான் சும்மா நிக்கிறேன்னா ஏன் எதுக்கு நிக்கிற எல்லாம் இந்த ஏடிஎம் மிஷினுக்கு தான் ஒரு ஏடிஎம் மிஷினை மட்டும் பாரு சும்மா அஞ்சாரு உனக்கு தான் பேச தெரியணும் எப்போ ஆண்களை மதிக்க கத்துக்கமா அதுதான்டா செய்ய முடியும். ஆளை பார்த்து விடாத அதான் யாரா கேன போய் வருவேன் அவன்கிட்ட ஓட்டானு சும்மா அடிக்கிற உனக்கு தான் பேச தெரியும் இருக்காமா ஆண்களை முதல்ல மதிக்க கத்துக்க மதிக்க மாட்டேன் சரி எல்லாம் சொந்தம் தான் ரொம்ப நீ அழுவாதத்தா ஐயோ கார்த்திக் ராஜா பொண்ணுக்கு அழுவுது சொந்தம் தான் ரொம்ப அமைதியா இருக்க நீ ஏறி அடிக்கிற சரி சொந்த பந்தத்தை கொஞ்ச நேரம் எந்திரிச்சு போ சொல்லு செய் இருக்கிறவள எந்திரிச்சு போய் நாடகத்தை நிப்பாட்டுற மாதிரி வரும் யாரு ஒத்தா போட்டேன்னு வச்சுக்க கொஞ்சம் உனக்கிட்ட நான் பண்றேன் சரி உனக்கிட்ட வர்றதே பிரச்சனை இல்லை டிப்பர்ல ஏறுற மாதிரி நான் சும்மா நான் வளர்த்த ஆத்தாக்கெல்லாம் இருக்காங்க தாய் குளங்கள்லாம் இருக்காங்க ரொம்ப அமைதியா இருக்கேன் நான் பார்க்க மாட்டேன் யாரையும் பொம்பளை புள்ள வந்து எப்படி இருக்கான்னு தெரிஞ்சுக்க பண்ணுடா தம்பி காலேஜ் நீ வாடா நான் பிரதங்க அண்ணே இவ்வளவு தூரத்துக்கு தூக்குனா எப்படி பண்றீங்க இல்லப்பா இந்த வண்டிக்கு நமக்கு ஆயில் இல்ல அவன பாரு நல்லா தூக்க சொல்லலாம் இவ்வளவு தூரத்துக்கு தூக்குனா எப்படி பண்றீங்க நல்லா தூக்குனா தானே பண்ணலாம் எப்படியே நீங்க மிருதத்தை விக்க போறீங்க தம்பி கொஞ்சம் பார்த்து பத்திரமா இருங்க அஞ்சாரு உன் வேலையை நீ பாரு அப்ப என் வேலையை பார்க்கனா எதுக்கு வந்து இடிச்சா எதுக்குடா இடிச்சா நான் இடிக்க கண்டு போ எதுக்குடா இடிச்சா ஒரு லாரியோ
ஒரு பைக்கோ மோதிட்டா என்ன நடந்திருக்கு? மோதட்டும், மோதட்டும். அடுத்தவங்க கூட மோதட்டும், கார்த்திக் ராஜா மோதக்கூடாது. அப்படி சொல்லாத. ஆளப்புன என்னல கேட்பாங்க? திருச்சி விஜயா ஆமா போட்டாங்க. பொம்பளை பேசுறியா பேசுறியா? ஆம்பள உனக்கு எங்கடா போச்சு புத்தி கம்மாட்டாய? இது என்ன? செருப்பால அடிப்பன உன்னை கேட்க மாட்டாங்க. வெள்ளக்கமாத்த அடிப்பன உன்னை கேட்கணும்டா. முச்சந்தில வச்சு சாணியை கரைச்சு உன் தலையில ஊத்த மாட்டாங்க. தம்பி அவங்க சொல்ல மாட்டாங்க. நீ தான்டா ஊத்துறோம். விருதுகார கொலவெறியோட வந்திருக்கானே. சரி, ஆண்களை எப்பவுமே 5 வயசு ஆம்பளைக்கு 50 வயசு பொம்பளை அடக்கம் சொல்லிருக்காங்க. அது அப்பா. ஆண்களை கண்டா கொஞ்சம் மரியாதை கொடுக்கணும். அது அப்பா. என்ன அப்பனா இப்ப கொடுக்க முடியாது. ஆனா ஒன்னெல்லாம் வச்சிருக்க குடும்பம் புழுந்தே இருக்கு. ஒன்னெல்லாம் கட்டிட்டு போனா குடும்பம் குளு 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 குளுன்னு இருக்கும். ஒன்னே தாலி கட்டி கூட்டிட்டு போய் மைச்சர்கார் பாட்டு போடு வருவார். மணமகளே மணமகளே வா வா, மாமியாருக்கு மருந்து வச்சு கொள்ளவா, குணமகளே குணமகளே வா வா, நீ குருண மருந்து கொடுத்து நீ உள்ளவா. நீ எந்த நேரம் கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த வேலையை செய்ய மாட்டேன். என்னைக்கு நீ என்னை பொண்ணு பார்க்க வர்றியோ அன்னைக்கே செஞ்சிருவேன் இந்த வேலை. எந்த நேரம் நாங்க தாலி கட்டி கூட்டிட்டு போறோமோ அதோட குடும்பம் பிரியுது. நான் கேக்குறேன், பொம்பளை இல்லாம வாழ யாரு? பொம்பளை இல்லாம நாங்க வாழ்வோம். எப்படி வாழ்ற? அப்படி சொல்லாத. ஏண்டா உங்களை நாங்க தாலி கட்டினாத்தே உங்களுக்கு பெருமை. வேண்டாங்கறேன். உங்களால எங்களுக்கு பெருமை வேண்டாம். ஒரு 4 வருஷத்துக்கு மாப்பிள்ளை கிடைக்கல வச்சுக்க. சரி, ஊர் உலகமே பேச ஆரம்பிச்சிடும். கல செவ்வாய் தோசை முடிச்ச முண்டே இருப்பாங்களா, மாப்பிள்ளை கிடைக்கல, ஒரு மயிலும் கிடைக்கல. ஆம்பளை அப்படி இல்ல. ஆம்பளை வச்சாலும் 5 ஒண்டாட்டி கட்டி ஒரே குடும்பத்தை வச்சு ஓட்டுவேன். ஏங்க ஒண்ணு சொல்றேன். இப்ப திணையத்தூர் கார்த்திக் ராஜா தெம்மாங்கு புயல் நாடக சூறாவளின்னு பேர் எடுத்திருக்கீங்க. இந்த பேர் எப்படி எடுத்தீங்க? உங்களுக்கு ஒரு தாயின்னு ஒரு பெண்ணு இருந்தனாலதான் உங்களுக்கு ஊட்டச்சத்தை கொடுத்து நம்ம பிள்ளைய திடகாத்திரமா வளர்க்கணும். அப்படி அந்த பெத்த தாய் கஷ்டப்பட்டு வளர்த்திருப்பாங்க ஒரு பொண்ணு. நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களே அதுவும் ஒரு பொண்ணு, உங்களுக்கு பிறந்ததும் ஒரு பொண்ணு. இப்படி பெண் வர்க்கம் இல்லைன்னா உங்களுக்கு அணுவும் அசையாது. எங்க வீரவசனம் பேசி தன் கையே தனக்கு உதவி வெள்ளையனை வெளியேற்று அப்படி செய்யடா பாப்போம். அதெல்லாம் வெள்ளையனை வெளியேற்றிட்டே நாங்க இந்த நிலைமையில இருக்கோம். ஐயரை புடுங்குற. சரி, நீ நினைக்கிறதே தவறு. ஒரு நீ சொல்ற உன்னை பெத்தது ஒரு ஆணுதான், நீ கட்டிக்கிட்டது நீ உன்னை பெத்தது ஒரு பெண்ணு தான், நீ கட்டிக்கிட்டது ஒரு பெண்ணு தான்ங்கிற. அப்படி சொல்லாத. எங்களுக்கும் உடனே இருக்காது, நாங்களுக்கு எங்களுக்கும் இதுதான். இதுதானா என்ன என்ன சொல்ல போறோம்னு தெரியலடா. பேசுறா வாயை திறந்து. பேசுறான்னு சொல்லாதமா. என்னடா துணை இருந்தாதான் வாழ்க்கை எப்போ நல்லா இருக்கும். அப்ப சொல்லு. இப்ப நான் சொல்றேன், இந்த மேடையில சொல்றேன், ஆம்பளை இல்லாம எங்களால தனிச்சு வாழ. அது நான் வாங்கி உங்களை தாலி கட்டினால என் பங்காளி எவனாவது நல்லா தெளிவா இருக்கானான்னு கேளு. தாலி கட்டினேன் பொண்டாட்டி சொல்றேன் நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். எவனா யாரையா சொல்ல சொல்லு. ஆம்பளை தண்ணி அடிக்கிறதுக்கு முதல் காரணமே நீங்க தான். ஐயோ 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 இறைவா நாதா சாமி, என்னை இந்த மேடையில் கொல்லாமல் கொன்று விட்டாரே. ஐயோ நான் என்ன செய்வேன்? நான் யாரை செய்வேன்? நான் எத்தனை பேரை செய்வேன்? காட்டுக்கு போன காட்டுக்கு போன போனியை செத்து தொலைஞ்சியா? பாம்பு கடிச்சு செத்தா. ஐயோ பாம்பு கடிச்சிருச்சா? யார கடிச்சிச்சு? அட எரும மாடுகளா, அது ஹரிச்சந்திரனா. போறா வந்தது வலி வந்தலந்து ஒப்பாரி முகரை மூஞ்சிகளை பாருங்க. அழுத நாடகம் வைக்கிற யார் நாடகத்துல போட்டது? அருளண்ணே கார்த்திக் ராஜா என் மண்டையில அடிச்சிட்டான். நல்ல வேளை. நான் மண்டையில அடிப்பேன், மருதமணி அடிப்பேன். ஆமா மருதமணி புடுங்கி தள்ளுவான் அப்படியே. எப்படி? ஓஹோ 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 படா பாடுவா. எலங்குயிலே எலமான வெயிலே அதோ நம்பாடும் அங்கமே உயிலே அனாத வாழ கொடுத்தே மாறே அணிலே உன்னட்டாரே என்ன கடிச்சு நக்கலா என்ன கடிச்சு சின்னா என்ன கடிச்சு நக்கலா சின்னா கடிச்சு
அம்மாச்சி அம்மனுக்கு கரகம் நடு. அம்மாச்சி அம்மன் கரகம் நடு. டேய் அட நீ பாட்டுக்கடா காத்திராஜா எவன்டா வெடி பெட்டியை தூக்கிட்டு கரகம் ஆடுன? அடே ஏடா ஊரே ஆடுது போற அங்க யார் ஆடுறான்னு பாரு. பிள்ளை சேர்ந்து ஆடுறியா? எங்க குடும்பமே அங்க பாரு அடடே ஏன்னா நீ பாட்டுல எதையா தூக்கிட்டு வந்து அடிக்கிட்டு இருக்க. உனக்கு மட்டும் எது யாரா அவன்? யாரு? யாரா நீ? அக்கா வெடி போடு. ஆமா அக்கா நக்காங்குவ. யாரா நீ? அக்கா வெடி போடு. அப்பாடா நான் தப்பிட்டேன். முண்ட தூக்க தெரிஞ்சா தூக்கணும். தூக்க முடியல அது தள்ளிக்கிட்டு வெடியை பற்ற வச்சு விடுங்கப்பா. வெடியை பற்ற வச்சு விடு. டேய் 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 அக்கா வேணும்டா எனக்கு. மேடைக்கு வந்த அறுத்து விடுவேன் அறுத்து. ஏய் பொம்பளை ஏறி அடிச்சுக்கிட்டு என்னடா கட்டி ஏறி அடிக்கிறாங்க? இன்ன வரைக்கும் அது பொம்பளை அடிக்கிறதுக்கு நீ வந்தியாடா? ஆமா அப்ப பாரு ஆம்பளைக்கு எதுல போறாம இருந்தாரு. அம்மா அப்புறம் ஏன்டா இங்க இருந்து நல்லா இருக்காங்க. போடா. பொம்பளை போட்டு எத்தனை ஊத்து குத்துறா அப்ப என்ன வேணா லேசா அப்படி எடுத்து போடுறது. இப்பெல்லாம் அப்படித்தானே நீ மட்டுமா ஊத்துற? பொம்பளைக்காக நீ என்ன கை நீட்டி அடிச்சு. சரி விடு விடு விடு. ஏய் விடு. விடு. ஏய் எதுக்கு வந்தோனே தண்ணிய விடுற? ஏய் அத வேற ஆட்ட வச்சுக்கா வந்து. ஐயோ. என்ன பண்ணுவ? தம்பி முகம் அங்க இருக்கு. அதான் வாணி ஓடுதடா டேய். அதுக்கு தான் திருச்சி விஜய போட்டு போடுன்னு சொன்னியா? நாளைக்கு வாயிலே இவ்வளவு வருதே. அவ வாயிலே இவ்வளவு வருதுடா. ஏய் மருதமணி போடாகிட்டு ஏன் பீனுகிட்டு என்ன? என்னடா இல்ல உள்ள இருக்க பெரிய வாங்கடா போங்கடான்னு ரொம்ப மரியாதைலாம் பேசு. என்ன சொல்லுது போடா பேக்குதுங்க கேக்குங்க. என்னடா ஏய் மருதமணி என்னடா பண்ணுவ? என்னடா மத்த டான்சர் ஏய் நிப்பாட்ற பேச்ச மத்த டான்ஸ்ல உன்கிட்ட வந்தா மாமா அத்தா என்னங்க என்னைய போட்டு பண்ணுங்கங்க. ஆமா அது அவங்கலாம் யாரோ எவனோ பண்ணாத அப்படிதான் பேசுவாங்க. நீ ஏதோ பாட வாடா பாட வாடா பாட. வாடா போடா வாடா போடா வாடா போடா வாடா போடா வாடா போடா வாடா. இப்படி கூப்பிடுன்னு தெரிஞ்சா நான் மாத்திரை போட்டு வந்திருப்பேன்ல. என்னடா ஆளுக்காளு மாத்திரை போடுவேங்கறீங்க வந்தனது எல்லாம் மாத்திரை கம்பெனியா வந்து. ஒரே பாரு மோரே. மாத்திரை ஒரே மயில ஏய் போறேன். நீ தள்ளுடா நீ. நான் என்னடா பழக்கம்? போறவங்க எனக்கு ரெண்டு எடுத்து வரப்படாதா? என்ன பழக்கம் பண்றே? போடுறதுனா உடம்பு கெட்டது வந்துடுவாடா கண்டாத்தா. உடம்பு எதா இருந்தாலும் எனக்கு பங்கிட்டு காட்டி ராஜா உனக்கு இன்னும் அந்த வயசு வரல. கணங்கத்த மீன் வாங்கி புள்ள மீன் வாங்கி காரத்தோடு சமைச்சு வச்சே மாமா ஒண்ணும் பூவும் ஒண்ணு. போட்டு இடுப்ப பிடிக்கிற எதா அமுக்குற? பூவு ஒண்ணுதான் யாரு இல்லைன்றது. யாரா இல்லைன்றது கிலோ 1000 ரூபாய் தான் சரி 5000 தான் சரி. பூவு வாங்கி கோர்த்து கொண்டையில வைக்கணும். இல்லன்னா இந்த பொண்ணு ஒரு நாளைக்கு வாய் தூக்கி வாயில வைக்க போற அத்தங்கர சாவங்கற தோப்புக்குள்ளே அத்தங்கர தோப்புக்குள்ளே அந்த ஜாய் நேரத்திலம்மா அந்த ஜாய் நேரத்தில் என்ன
என்னடா நான் நீங்க ஆடுறத பார்த்தேனே. ஆடுற மாதிரி தெரியல, நீ பேக்கடி பரமசிவம். விஜய காட்டியா? சங்கத்திலேயே சரி, புதுக்கோட்டை சங்கம், மதுரை சங்கம், திருச்சி காரைக்குடி சங்கம், திருச்சி விஜி மாதிரி யாருமே கிடையாது. அதெல்லாம் போய் வேற ஆட்ட சொல்லு. திருச்சி தங்கம், மதுரை தங்கம் எங்க என்னண்ணே? அதெல்லாம் வேற ஆட்ட சொல்லு. என்ன மாதிரி யாருக்குமே இல்ல. உனக்கு ஈக்குவலா இருக்கிறதுக்காக நான் தண்ணி ஊத்தி வளர்த்துக்கிட்டு வர்றேன். யாரா அது? ஏய் ஏதோ முக்கியமா இனிமே நீ பாடி பாசமுள்ள அம்மி மானு ஏத்தியா பாசமுள்ள பாண்டியர் கட்டு பாவலரு பாசமுள்ள பாண்டியர் கட்டு பாவலரு ஆரே யாரே ஆனா முதல்ல முகத்தை பார்த்து ஆடு. பாரு கீப்பர் தானே. அது எப்படி விச்சி மட்டும் வந்தா கீப்பரையே பாக்குறேன். இமய மலையே சிங்கினா சிங்கியாடியா சிங்கியடியா சிங்கினா சிங்கியடியே சிங்கினா சிங்கியாடியா சிரிச்சா நெத்தி அடியா. அதுக்கு பூரா இப்படியாவது பாடுற வேண்டாம். சிங்கினா சிங்கியடி திருத்த நெத்தி அடி. ஏய் கோவப்படாத மருதமணி. அப்படி அடிக்க கூடாது. என்ன தம்பி? ஆ. சிங்கினா சிங்கியடி திருத்த நெத்தி அடிக்க கூடாது. சிங்கினா சிங்கியடி சிங்கினா சிங்கியாடியா திருத்த கையடி. உடம்பு வீணா போயிரும், போய் தொலை. கையடி சூப்பர் அடி அடி. நீங்க சொல்லி கொடுத்ததுதான். ஏய் எப்ப பாடுவ? பாட்டை மறந்து விட்டு நிக்கிறான் முண்டை. நானும் வந்ததுல இருந்து உள்ள இருந்து கேட்டுக்கிறேன். நண்டு காலை புடி சிண்டையில கடாலி எத்தனை நண்டு திங்கிறது அவர் அண்ணன் வீட்டுல மச்சியா வீட்டுல புடிச்சு ஊர் நண்ட பூரா ஒரு ஆள் தான். தம்பி நண்டு சாப்பிட்டியா? நாளைக்கு எங்க கூட வராத வேன்ல. நண்டு திண்டா வேன்ல வந்துராத எங்களோட. பாட்டு மறந்துட்டா. நேத்து ராத்திரி அம்மா தூக்கம் போத்தடி சும்மா அத்தா அத்தா பச்சை கிளி. ஏய் பச்சைக்கிளி இருக்கிறது ஒண்ணு, அதையும் கிழிச்சிட்டு போங்க. ஏ பாகானையே ஆலமரோ ஏ பாகான ஆலமரம் ஆலமரே அண்டியில நெல்லு வரும் அண்டியில நெல்லு வருக அடே கார்த்திக் ராஜா, நேரா செய்ய மேட சைடுல செஞ்சுட்டு போற. உனக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லையா? அந்த பிள்ளை நாளைக்கு வீட்டுல சண்டை விடாதா? அதனால சாப்பாடை கொடுத்து கரெக்ட் பண்ணிட்டா பொண்டாட்டியவே பரிமாற சொல்லி. தங்கச்சி சண்டை போடுமா போடாதா? நான் வீட்டுக்கு போனா தானே. நாளைக்கு விட்டுறாதம்மா வீட்டுல. வீட்டுக்கு போக மாட்டியா? இதே வேலையா தான் இருக்கான். பாக்கு வெத்தல மாத்தணும் திருச்சி வெற்றிய தத்தக்கு தத்தக்கு. என்ன என்ன பண்ற? என்ன பண்ற? நான் பெரிய உன்னிக்கிற சின்ன இசைஞானி இளையராஜா. என் பாட்டுக்களை பாடிச்சு எதுக்குறா? அண்ணே ஏன்னா உங்க பாட்டுக்கு என்னண்ணே? நீங்க எல்லாம் 5.5 டாப்பு சுத்தமா அடிக்கிறீங்க. உங்க பாட்டுக்கு என்னண்ணே? அதெல்லாம் அசிங்கப்படாது. என் பாட்டுக்களா எனக்கு பாட்டே தெரியாது. அதுக்கு போயிட்டு தண்டை சரி வாசிக்கலண்ணே, விடுங்க. பாடி தொலை. பாக்கு வெத்தல மாத்தணும். முளைப்பாறை எடுப்பவர்கள் முளைப்பாறை எடுக்கவருமாறு கேட்டு திருப்பி இருந்தா போடு. அல்ல நாளையும் பொத்து ஒவ்வொரு ஊத்துல அப்படியே பொத்து விட்டுட்டு போயிருவேன். இப்பதானே அங்க சொன்னேன் அவன்கிட்ட. அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கிறியா? இந்த மாதிரி பழக்கம் வச்சுக்கிறாள் இல்ல, சும்மா கட்டவோ வந்துடும். சரி என்ன பாக்கு வெத்தல மாத்தணும். கூட ஒரு
பெரிய வாத்தியாரா இருப்பாருக்கு. அவங்க எல்லாம் சொன்னவர் பேசா வந்துக்கிறாரு. அவரும் கீழே பூண்டுது அமுக்குறாரு. வாத்தியாரே 2 குடம் தண்ணி உள்ள வச்சிருக்கேன். எதுக்கு? எவ்வளவு? இதான் 1,40,000. வெட்டியா போயிடும். அம்மானே இந்த 2 குடம் தண்ணி பொதப்பான்னு தூக்கி ஊத்துவேன். ஐயோ பாக்கு வெத்தல மாத்தணும். அப்பா சுப்பிரமணிய ஓ மணி வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியா? எனக்கு தெரியும் எப்படி ஓ மணி சும்மா இருக்கு. ஓ மணி ஆட்டம் பாக்குற 2 வாங்கி பழைய இருப்படியில் வித்து போடுவேன். அப்புறம் தைந்தப்பு போட வேண்டியது. பாக்கு வெத்தல மாத்தணும். தம்பி மழை வரலடா. அடிங்கடா அடிக்கடா அடிடா. உன் சௌரியெல்லாம் வாசிக்க என்ன முதல்ல என்னன்னா வாசிக்க வேணாங்கிற, இப்போ என்னன்னா வாசி அப்படின்னு சொல்லிக்கிற. கோபப்படாம காய்ச்சி நம்மலாம் ஒரே குடும்பம். அது கேட்குறேன் பாரு சௌரிய. வயசுக்கு வித்தியாசம்லாம் கேட்குறேன். அது எங்க மாமனாரு. அது ஓன் சௌரிய ஏய் இந்த வாசிக்கிறோம்னே ஒரு நேரம் மாதிரி ஒரு நேரம் இருக்க மாட்டேன். ஆமாண்ணே. விஜய போட்டு தள்ளி போயிட்டே அதை ஜெயிக்க போது போடுறதுதான் இருப்ப ஈர முண்டை. அவனை போடு, என்ன எதுக்கு போடுற? நீ போடா அந்த பக்கம். நம்ம போய் தானே விடியா அதை நீ சொல்றது பார்க்குறேன். இல்லைன்னா அடிவே பாப்பா. ஆனா ஓ உடம்புக்கு இவ்வளவு கோவம் வரக்கூடாது. என்னவா என்ன சொன்னேன் நான்? அடுத்த அடிக்க போற மாதிரி போக வேண்டிய விளவுற மாதிரி விளவுல நீயே காமிச்சு கொடுக்கலாமா? என்னையா ஒரு நேரம் மாதிரி ஒரு நேரம் இருக்க முடியாது. போட்டு போயிட்டே இருக்க அந்த பயம் இருக்கணும். எந்த பையன்? பயம் இல்ல, அவன் இறங்க இப்ப பயந்துட்டேன் பாரு. அப்படியே பயப்படல, இறங்கி ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். ஏய் பாக்கு வெத்தல மாத்தணும். சரியான ஆளா இருக்கான்டா. இப்படி ஆடையில பாக்குற என்ன சைஸ். ஆனா இந்த மத்த ஆட்டம்ல என்ன ஆட சொன்ன இது மட்டும் சரி. எப்படி நல்லா இருக்கா? உண்மையிலே தம்பி விஜய்க்கு நம்ம காலையில 500 ரூபாய் சேர்த்து கொடுக்கலாம்டா. எதுக்குன்னு முதல்ல உள்ள சம்பளத்தை கொடு கீர முண்டா. ஏய் நான் மொத்தத்துக்கே 30 கிலோ தான். அதுவே இவ்வளவு தூக்கு. அது மட்டும் 30 கிலோ. கையை வச்சு நிறுத்து பாரு. இல்ல ஒவ்வொரு கையுமே 30. எனக்காவது 30 கிலோ, உனக்கு 3 கிராம் கூட இல்லையா? நான் என்ன பண்றது? 1 1 3 கிலோ. இந்த பாட்டு நான் கேட்டதே இல்லையே. ஏய் இதெல்லாம் சொந்தமானது என்ன தம்பி? எப்பறா என்னோடதான் இருக்க, நான் உன்னோட தான் அப்ப இருக்கேன். நீ மட்டும் சொந்தமானது நாங்க சொந்தமானது மட்டும். கக்கூசில உட்கார்ந்து எழுதுங்கடா 2 பேரும். இது எப்படி நீங்க சொந்தமா? எப்படி எடி பாடி? 1 1 3 கிலோ. ஆக மொத்தம் 6 கிலோ. ஆனா இந்த ஆளுங்க வச்சா பெரிய வேதனை. இது ஒரு பாட்டுன்னு ஆல்ரவுண்ட் ரொட்ட. என்ன பண்றது, எங்க தலையெழுத்து. இந்த பாட்டு வாசிச்சு காலையில காசு நாங்க வாங்கிப்போம். ஏன் பப்புனு போறோம் தெரியுமா? எதுக்குண்ணே? சாப்பாடுக்கு சாப்பாடு, ஆமாண்ணே. தண்ணிக்கு தண்ணி, சரி சம்பளத்துக்கு சம்பளம். சரி. டெய்லி 12 மணி ஆச்சுன்னா லேடி ஐயா விழுந்து கடிச்சு போடுவாரு. ஒரு நாளைக்கு டேய் காத்திராஜா, ஒரு நாளைக்கு என்ன இந்த மாதிரி மருதமணி நீ அவுக்க போற, ஊருக்காரங்க கண்ணு கெட்டு போகுது. உங்களுக்கு தேதி கிடைக்காம பகலுக்கு தான் நாடகம் உங்களுக்கு. அப்படியே வருங்க, அவ்வளோ வருங்க. அப்படியே நாங்க ஓட முடியும். இனிமே என் காலண்டர்ல கார்த்திக் ராஜா மருதமணின்னு பார்த்தன்னா ஏமா அப்படி சொல்ற? ஐயா சும்மா அப்படிலாம் சொல்லாத. ஏய் விஜய் அங்கிட்டு போயிரு, உன் பாவட உட்கார பார்க்கறாப்ல. இல்ல அப்படினா நம்மளுக்கு நாடகம் கட்டி யாரும் பாத்துக்க. பகலுக்கு ஒரு நாடகம், நைட்டு ஒரு நாடகம். அதெல்லாம் நிறைய ஆள் சொல்லுவேன். நீ கார்த்திக் ராஜா மருதமணி வேணா விஜயம் மட்டும் வர சொல்லு. விஜய வெளிய விடுங்கடா. மருதம் வெளிய விடு, அவுத்து விடுடா. படுங்கடா. இந்த மாடு காலைக்கு தெரியுது போல. வெறி எடுத்து அலையிறாப்ல. சார் இவன் மேல 2 கேட்ச் எழுதுங்க. என் பாடத்தை கெடுத்துட்டியே. வேற பாடு பாடுறேன். இங்கிட்டு வா விஜய். பார்த்தாதே பாட்டு அப்படியே பொழியுது. உன்னை பார்த்தாதே எல்லா வேலையுமே. பாடவா? ஏய் பாடுறா. ஆஹா. கொஞ்சம் சவுண்ட் ஏத்துப்பா. பாடுறா. நீ தள்ளுறா. நீ தள்ளுறா. நீ தள்ளுறா. நீ தள்ளுறா. நான் லீவுடா. ஆமா இல்லனா நீ கொடியை நாட்டிடுவ போ. காப்பு கட்டிருக்கியா? பாடுறா. ஏய் மரியாதையா என்னடா உனக்கு மரியாதை? பாடுறா. உனக்கு கை தட்டினா ரசிகன் தான் நீ பெரிய ஆளா? பாடுறா. மருதமணி பயலுக கொடூரமா. மருதமணி உடனே கூழு கூழு கை தட்டுவீங்க. மருதமணி காத்திராதா பயலுகடா. அப்ப ஒண்ணு பண்ணுவான். கொடூரம். மருதமணி வேண்டாம். மருதமணி பயலுகளெல்லாம் மேடைக்கு வா. ஐயோ ஐயோ கொலக்கத்தாயிரா. வர சொல்லு.
அவன் பூரா ஒவ்வொரு கோட்டு 1.5 கோட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க. வர சொல்லு. ஐயோ அவ்வளவுதான் அப்புறம் ஜோடி முடிஞ்சா. ஐயோ யாரு கைத்தட்ட குரூப் மருதமணி பயிலடா யாரு எல்லாமே கைத்தட்ட குரூப்ல வா. இது புள்ள எங்க குரூப் மேடைக்கு வா எல்லாம் வா. நீ மேடைக்கு அப்போ என்ன இப்போ 4 பேரும் சப்பன்டா. மேடைக்கு வந்தோன்னு வாரு முதல்ல எந்திரிச்சாரு வாரு. ஏய் இவன் நேரம் படுத்து கிடந்தாரு. பொம்பளை இந்த சீனா கட்டி பிடிக்க சீன் கிடைக்க போய் வேகமா முதல்ல வந்துருங்க. வாட்டு அப்புறமா கூட்டம் வரது நிறுத்து. வர்ற ஆளு அத்தனை ஜீவ சமாதி ஆயிரும். அதான் கொஞ்சம் கிருணி வைங்க. கிருமியா கிரீன் எங்கடார் கெயின் கெயினா நான் சொல்ல வேண்டிய கிருணிக்கிட்டே இருக்க உள்ளுக்கிறதுக்கிட்டு கொஞ்சம் ஊம்பர் சேர்த்து வை. ஊப்பர் நான் இம்மு போட்டேன் நீ இப்பு போட்ட அவ்வளவுதானே. சங்கீத முறையில் நான் படிச்சுட்டு வந்தவன். சங்கீதாவை படிச்சாலும் சரி வடிவேல் படிச்சாலும் மதுரையில இசை கல்லூரியில படிச்சிருக்காரு. பாடுங்க. என்னென்ன சப்ஜெக்ட்? சாசா சாசா பாப்பா பாப்பா சத்தா ஆனா உன்னை எவ்வளவு பெருமையா சொல்லியிருக்கேன். சாசா பாப்பா நல்ல வேலை தாத்தான் சொல்ல போறிய. அங்கிட்டு போகாத விஜய் பல தாடையில பிள்ளை பெறுவா போறான். அங்கிட்டு வந்துரு வேணா. அத பத்தி எத்தனை சாயில புள்ள பிறந்தாலும் இனிஷியல் மருதமணின்னு வச்சிருவேன். ஐயோ 2 இல்லன்னா ஒன்னத்தோட வாமா ஓ பொந்துலன்னா எரும மாடு அது கெமிக்கல்ரா. கொஞ்சம் டெட்டால் போட்டுக்கோ. கெடுதல்ரா. அது அங்கே மாரியாத்தா. இது என்னது? பாடுங்கள். ஏன் பாட்டை நிறுத்தி விட்டீர்கள்? பாடுங்கள். பக்கத்துல போனா அவன் காலி. நீ ஓரமா இரு. நீ பாடு. நீ பக்கத்துல வந்து கட்டி பிடிமா. அப்பதான் இந்த வளர்ப்பு நிக்கி. என்னங்க? காக்காளி வந்தா கம்பியை பிடிக்கணும். அதான் மாத்ரா. இது வரைக்கும் திருச்சி விதி. எஸ். இன்னையில இருந்து குஞ்சுகுடி விதி. ஆமா அங்க இருக்கிற மாதிரி பீ துணி மாதிரி வச்சுக்கிட்டு. இறங்குடா ஏக்கடா அந்த புள்ள முடியல. காத்திராஜா இறங்குடா. 10 நாளா இடுப்பு வலிடா. இறங்குடா. இறங்குடா. அடே தம்பி உன்னை நம்பி தானே நாடத்துக்கு வந்த. இறங்குடா. இறங்குடா. அட இடுப்பு வலிக்குதுடா. இடுப்பு வலிக்குற நீ தான் கட்டி பிடிக்கிற அவனை. அட இறங்கி தொலைடா. இறங்குடா. கீரை முண்டா இறங்கு. இந்த 1 நிமிஷம் மட்டும் குண்டிய தடவிக்கிட்டு இருக்கேன். எங்கும் புகழ் எங்கும் புகழ் துவங்க. அது காலையில தான் பைப்பு நட திறப்பாங்க. காலை 4:30 தான் திறப்பாங்க. எங்கும் புகழ் துவங்க. மைக் இங்க இருக்கு. ஹலோ எங்கும் புகழ் துவங்க. எங்க புகழ்ந்துவாங்க? ஒரே ஒரு சந்தேகம். என்னம்மா? நான் சேனல்ல எல்லாம் நாடகம் பாக்குறது இல்ல. சரி. நான் வந்தா மட்டும் தான் மருதமணி இப்படியா இல்ல வந்த டான்ஸ் வந்தாலுமா? அதெல்லாம் இல்ல. நீ வந்தாதே அந்த இதுல அந்த அந்த மரத்துல ஏற முடியுமா? ஆலமரம் தான் எடுத்தா குடிச்சிட்டு. அட வாங்க மடையா. மத்த மரத்துல விழுதுமில்ல எதுமே இல்ல. எங்கும் புகழ் துவங்க. இங்கு நான் துவங்க. அன்னையான
சுந்தரியே யான தங்கமே தவிக்க விட்டு தேடலாமோ தேவதைய கணமே எங்கு புகழ்ந்துவங்க அது எப்படி ஆரம்பிச்சுன்னு நீ ஏறி அடிக்கிற எங்கும் புகழ்த்துவங்க இங்கு நான் துவங்க புகழ் மறக்க இங்கு நானே நான் வணக்கு சந்தைக்கு போய் வரவனோ போனவல பறக்கானவே கண்ணம்மா போனவல பறக்கானவே ரத்தினமே கண்ணம்மா பொந்துபுள்ளி கருப்பாடா சரி சரி எல்லாரும் லாலலல டல்லலல என்னையா பண்றாப்ல நெருப்ப வச்சு கொளுத்துங்கிற எதுக்கு அந்த பாம்பு எந்திரி இல்ல இல்ல பொன்னாட ஊத்தணுமா அவரு செய்யணும்னு நினைக்கிறாரு அவரு செய்யட்டும் அப்ப யாருக்கும் தெரியாம செய்வாரா ஏய் கார்த்திக் உனக்கு என்ன வேணும் அவரு அந்த தங்கச்சி நல்ல மனுஷி கார்த்திக் அண்ணனா எனக்கு காப்பு கட்டிருக்கா இந்த பாடம்னே இந்த நாடகத்தில் பங்கேற்கின்ற கலைஞர்களுக்கு இங்கு வருகின்றிருக்கின்ற காவல்துறை அன்புயா அவர்களுக்கு விழா குழுவினர் சார்பிலே பொன்னாடை அணிவித்து அண்ணா இருங்க அண்ணா இன்னும் நாடா இருக்கு இப்படிதான் கிளப்பி போயிடுவியா இந்த பாடும்னே இங்கு வருகின்றிருக்கின்ற காவல்துறை அன்புயா அவர்களை மேடைக்கு வருக வரவேற்று விழா குழுவினர் சார்பிலே பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. கட்டபொம்மன் நாடகம் பண்ணிருக்காரு. நீங்க என் மேல கேஸ் போட்டது போட்டு விட்டு இப்ப வாட்ச் போட்டு வாங்கியாச்சா காவல்துறை அன்பையா அவர்களுக்கு விழா குழுவினர் சார்பிலே பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. இங்கு ஹார்மோனிய கலையரசு அன்பு அண்ணன் புதுக்கோட்டையைச் சேர்ந்த செல்வராஜ் அவர்களுக்கு விழா குழுவினர் சார்பிலே பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. மிருதங்க சக்கரவர்த்தி அன்பு தம்பி காளீஸ்வரன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. ஆல்ரவுண்ட் மாஸ்டர் அன்புடன் புதுகையைச் சேர்ந்த ஏகே அருள் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. தாள மாஸ்டர் அன்பு மாமா சுப்பிரமணிய அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. சீனுக்கு வரட்டு எங்கள் நாடகத்திற்கு சிறந்த முறையில் சீன அமைப்பு அவன் எங்கே ஆளு ஒரு சீனுக்கு கொடுத்துருங்க கையில் எங்கு பபனா அடுத்த அன்பு மைத்தனர் தம்பி அண்ணா அப்படின்னு நாடகம் முடிஞ்சு
2 நாள் ஆகும். எதுக்கு அவங்க வரக்கு 2 நாள் ஆகும். எங்கே பப்புனார்த்து கொண்டிருக்கின்ற எனது பாசமிகு அன்பு மைத்தினர் மருதங்குடியைச் சேர்ந்த மருதமணி அவர்களுக்கு விழா குழுவின் சார்பிலே பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. இங்கு டான்ஸ் ஆடிக்கும் அன்பு சகோதரி திருச்சி செக்ஸ் ஐயோ வாய் இங்கே விஜி திருச்சி எக்ஸ்பிரஸ் விஜி அவர்களுக்கு விழாக்களில் தெளிவா சொல்லு. திருச்சி எம் விஜின்னு சொல்லு. எப்படி எம் விஜினா? ஓஹோ பெரிய தலைவனியா தலைக்கு வைக்கலாம்னு. திருச்சி எம் விஜி லூசு பையல மருதங்குடியில் வர மருதங்குடி எம் விஜி என்ன சேர்க்காத நான் போனா திரும்பி வர முடியாது. எங்கள் நாடகத்திற்கு சிறந்த முறையில் ஒளிபெருக்கத்திற்கும் ஒலி அமைப்பு கணேஷ் ஒளிபெருக்கி உரிமையாளர் அன்பு சகோதரர்களுக்கு பொன்னாடை எடுத்து யாரா வாங்கப்பா. முறையில் கொட்டகை அமைத்திருக்கும் கொட்டகை அமைப்பு டெக்கரேஷன் அமைப்பு சுவேதா டெக்கரேஷன் உரிமையாளர் அண்ணன் குமார் அவர்களுக்கு விழா குழுவினர் சார்பிலே பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. எங்களது நாடகத்தினை சிறந்த முறையில் வீடியோ காட்சி எடுத்து பாசமிகு அன்புண்ணன் கீழ குடும்பத்தைச் சேர்ந்த அன்புண்ணன் கனி கோமாளி ரசிகன் நாடக கலை உலகம் யூடியூப் சேனல் அண்ணன் கனி அவர்களுக்கு விழா குழுவினர் சார்பிலே பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. வேலை ஆரம்பிச்சுட்டாங்க. அவர் மரத்தை பிடிச்சிருவாரு. ஈபியிலிருந்து வரவேந்திருக்கின்ற அன்புண்ணன் இங்க இருந்தாலும் உடனடியாக மேடைக்கு பிள்ளை இல்லை புதுசு இப்பத்தே 3 மாசம் ஆயிருக்கு. எல்லாத்தையும் நானே பேசலாம் தான் நினைச்சேன், முடியல தொண்டை, அதனால தான் பேச சொன்னேன். இங்கே பப்புனாக நடிக்கும் திணையத்தூரை சேர்ந்த அன்பு தம்பி கார்த்திக் ராஜ் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போத்தி கௌரவிக்கப்படுகிறது. நாடக அமைப்பும் சேர்த்து எனது சார்பாகவும் எனது குடும்பத்தின் சார்பாகவும் தம்பி கார்த்திக் ராஜ் அவர்களுக்கு குடும்பத்து சார்பாவா எங்க சார்பா குடும்பத்து சார்பா அப்ப 2 சொல்லிட்டு 1 மட்டும் போடுறீங்களே அதை கேட்டேன். ரேஷன் கார்டு இருக்கா? எங்களுக்கெல்லாம் பொன்னாடை அணிவித்து இப்ப நடந்து முடிஞ்ச பரீட்சையில 10th நம்ம ஊர்ல இருந்து சான்ஸ்குள்ள படிச்ச பிள்ளை ஜெயசி 500க்கு 447 மார்க் எடுத்துச்சு. சோரா கைதட்டுங்க. அந்த பொண்ணு எங்க இருந்தாலும் மேடைக்கு வரும். அதே மாதிரி +2ல அஜய் சரவணன் எங்க இருந்தாலும் மேடைக்கு வரும். 2 பேரும் மேடைக்கு வாங்க சீக்கிரம். அஜய் சரவணன் ஜெயசி எங்க இருந்தாலும் மேடைக்கு வாங்க. இல்லாட்டா உங்க குடும்பத்துல உள்ள யாராவது வாங்க. இல்ல வா, நீ படிச்சு பட்டம் பெற்றது நீயே வா. வாங்க எல்லாரும் தெரியட்டும் வாங்க. நாளைக்கு இந்த உலகம் பூரா தெரியும். வாடா தாயே. பாப்பா தரவணா தானே என்ன? அஜய் சரவணன் ஜெயசி. சரி தரவணா வாப்பா. ஏய் வா தாயி வா, சும்மா வா. வாமா வாமா எந்திரச்சு வாமா. வாமா ஜெயசி வா. நீ படிச்ச படிப்பு எந்திரச்சு வா. இன்னைக்கு தான் வா. உண்மையிலே நம்ம ஏன்னா 10வது படிச்சு அந்த முதல் மார்க்கு அன்பு சௌரி நம்ம ஊர் சார்பாக 447 மார்க் எடுத்த அன்பு சௌரி அவருக்கு ஜோரா ஒரு கைத்தட்டு உற்சாகத்தோடு நம்ம விழா குழுவினர் சார்பிலும் நாடா குழுவினர் சார்பிலும் பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. இன்னொரு 3 மார்க் சேர்த்து எடுத்துக்கலாம்ல. சண்டால் அஜய் சரவணன் +2ல மார்க் எடுத்த அன்பு தம்பி அஜய் சரவணன் தூங்குறாப்புல இந்த போட்டோம். அந்த பிள்ளைய அரை தூக்கத்துல தான் போய்கிட்டு இருக்கு. அம்மா அங்கிட்டு இருக்கடா ரூட்டு. அஜய் சரவணன் அன்பு அந்த தம்பியோட அப்பாவுக்கு பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. உண்மையிலே கல்வி தான் முக்கியம். இந்த கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்த அன்பு சகோதரர்களுக்கும் அன்பு சகோதரி அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள், பல நன்றி, வணக்கம். இது திடீர்னு எடுத்த முடிவுதான், கிராமத்திட்ட சொல்லல. நாங்க ரிச்சிய 3 பேர் எடுத்த முடிவுதான். இதுல எதுவும் பிழை இருந்தா மன்னிச்சுக்கிறீங்க எங்களை. எங்களுக்கெல்லாம் பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்திய விழா குழுவினருக்கும் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் கிராமத்தார்களுக்கும்
மற்றும் எனக்கு பொன்னாடை இணைத்து பெருமைப்படுத்திய எனது பாசமிகு அன்பு அண்ணன் அர்ஜுனன், எனது அண்ணி நந்தினி, குடும்பத்தாருக்கு நெஞ்சார்ந்து நன்றி. விழா குழுவினருக்கும் நெஞ்சார்ந்து நன்றி. இன்று கலந்த வணக்கம் வணக்கம். விஜயன் கௌசல்யா, விஜயன் கௌசல்யா அன்புலகம் சார்பாக 10ஆம் வகுப்பில் 447 மதிப்பெண் எடுத்த அன்பு சகோதரி அவர்களுக்கு 201 ரூபாய் அன்பளிப்பளித்து பெருமைப்படுத்துகின்றார்கள். அன்புலங்களுக்கு நெஞ்சார்ந்து ஆளுக்கு 100 ரூபாய் வச்சுக்கிறோம். சரி தங்கச்சி நீ தூங்குமா? அது பார்த்து தூங்கிட்டு எனக்கு 2 புரோட்டா கூட சாப்பிடணும். அப்போ இந்த 20 ரூபா எடுத்துட்டு 80 ரூபா ஆகுது. அப்போ அந்த பிள்ளை நமக்கு மறந்து வைக்கவா? படித்தது அது இனிமேல் சம்பளம் வாங்கும்ல. 447 மார்க் எடுத்த அன்பு சகோதரிக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு நாங்கள் காதல் பண்ணலான்ட்டு திஸ் இஸ் லவ். தங்கச்சி உன் காசு இங்கே இருக்குமா? மறந்துடுமோ? தூங்குடோ வந்து வாங்கிட்டு போயிருப்பா. 2 பேர்கிட்ட போச்சுன்னா அவ்வளோதான் காசு. நான் காசுனாலே கொடுக்க மாட்டேன் யாருக்கும். அம்மாடி ஜெயஸ்ரீ வா, காதல் பண்ணிடலாமா? பண்ணலாமே. திஸ் இஸ் லவ். அப்படியா? காதல் அவர் விரும்புறாரா? அப்ப நீங்க தும் சே பியார் கர்ते तुम से फ्लैग लेना ஒரு நாளைக்கு 2 தடவை. சடார் மடார். அண்ணே நீ சொல்றது எதுவுமே அது காணாதுண்ணே. சங்கிலி அது எதுக்குண்ணே வேணாம், நீ நல்லா பாடுனே, இங்க எல்லாம் காணாதுண்ணே. அதான் தெம்பா பாட்டு போடுனேன். அதனால உங்களை காதல் எப்படி காதலுமா? ரசிகர் விருப்பத்திற்காக பல மில்லியன்ஸ் பார்வையாளர் கடந்த பாடல், எனக்கு பேரும் புகழையும் சம்பாதிச்சு கொடுத்த பாடல் என்பதை தெரிவித்துக் கொண்டு அத்த மகளே நானா என் செப்பு சேலையே அக்கா வேணும்டா, உன்னை பார்த்ததுமே ஆசைப்பட்டு தென்னங்கோலையே அத்த மகளே என் செப்பு சேலையே உன்னை பார்த்ததுமே ஆசைப்பட்டு தென்னங்கோலையே மாமரத்து மாங்கோலந்து செவந்தது போல உன்முகமும் ஜொலிக்குதடி மச்சானும் காத்திருக்க மணிக்கணக்கா என் மனமும் வலிக்குதடி உன் கண்ணில் ஓர பார்வை நீயும் பார்க்காதடி உள்ளுக்குள்ள சாவு ரண்டி ஓமா வண்டி அத்த மகளே இந்த புச்சலையே பார்த்ததுமே ஆசைப்பட்டு தென்னங்கோலையே அத்தங்கர ஓரத்தில் அத்தனை விட்டு உனக்காக காத்திருந்தே உனக்காக காத்திருந்தே அம்மக்கர ஓரத்தில் கண்மணிய நீ கட்டி நீ அணைச்சிக்கிட்டே நினைச்சு பாரடி ஒரு நீ முசோ பாக்குற உனக்கு புரியும் மாமே மாசோ நினைச்சு பாரடி ஒரு நீ முசோ ஓஹோ உனக்கு புரியும் மாமே பாசோ எத்த மகளே செருப்பு சேலையே பார்த்ததுமே ஆசைப்பட்டு தென்னங்கோலையே பள்ளிக்கூடம் போகும்போது ஓரக்கண்ணில் பார்த்த இன்னும் நானும் மறக்கலையே ஆடி இன்னும் நானும் மறக்கலையே நெஞ்சுக்குள்ள கோவில் கட்டி நிறுத்த ஒரு பூஜை சாமிக்கும் தான் தெரியும் அடி சாமிக்கும் தான் தெரியும் அடி உறவு தடுக்குது ஒரு நிமிஷம் மாமே நினப்பு பல வருஷம் இருக்கும் உறவு தடுக்குது ஒரு நிமிஷம் ஒதுக்கி வை மாமே நினப்பு பல வருஷம் எத்த மகளே செருப்பு சேலையே பார்த்ததுமே ஆசைப்பட்டு தென்னங்கோலையே மாமரத்து மாங்கோலந்து செவந்தது போல முகமும் ஜொலிக்குதடி மச்ச நானும் காத்திருக்க மணிக்கணக்கா என் மனமும் வலிக்குதடி உன் கண்ணில் ஓர பார்வை நீயும் பார்க்காதடி
காதல் வந்துருச்சு. என்ன ஐயா காளிதாஸ் அமர்நாத் மங்களம் அன்புலகம் சார்பாக அண்ணன் எனக்கு 2 இருக்குமா எங்கள் 2 பேருக்கும் 100 ரூபாய் எம்எல் பற்றி பெருமைப்படுத்துகிறார்கள். அன்புலங்களுக்கு நெஞ்சார்ந்து நன்றி என்று எழுந்த வணக்கம். என்னுடைய காதல் எப்படி காதல் தெரியுமா? நான் விரும்புற ஆளு கருப்பு, வந்திருக்கிற கார்த்திக் ராஜாவும் கருப்பு. அதனால கருத்த மச்சான் கார்த்திக் ராஜா அன்பு தங்கை இந்த பிள்ளை பேர் என்ன ஜெயஸ்ரீ அவர்கள் சார்பாக அவங்க வாங்கின 200 ரூபாயை எனக்கு நான் சும்மா விளையாட்டு கட்சி உண்மையிலே எனக்கு தந்துருச்சு. அந்த பையனுக்கு கொடுத்துற அன்பு சகோதரி அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. இரு வரேன். அப்படி சொல்லிட்டு போ. தரமாட்டான் அவன். ஏமா திடீர்னு மனசு மாறுற? தரமாட்டான்ப்பா. இதை கணக்கு பண்ணி நான் ஐடியா போட்டு வச்சிருக்கேன். எங்க 2 பேருக்கு அன்பளிப்படுத்தி பெருமைப்படுத்திய அன்பு தங்கை ஜெயஸ்ரீ ஆத்தா செல்ல தங்கச்சி போயிட்டோம். அன்பளிப்பு 50 ரூபா இருக்கு, மறந்துடாத. அதை நான் பார்த்துக்குறோம், நோட்டில் எழுதிக்கிறோம். கருத்த மச்சான் என் மனசுக்குள்ள இருக்கிறியே கருத்த மச்சான். ஆமா ராசா உனக்கு மச்சான் உன நெடுநாளா ஏங்குறையே கருத்த மச்சான். நீ கொடுத்த உதட்டு முத்தம் நித்தம் என்ன இழுக்குதையா? இல்லாத வாழ்க்கை எனக்கு இல்லைன்னு தோணுதையா? கருத்த மச்சான் நீ மனசுக்குள்ளே இருக்கிறியே கருத்த மச்சான். நீ கொடுத்த 10 ரூபாய பத்திரமான வச்சிருக்கேன். நீ இல்லாத வாழ்க்கை எனக்கு இல்லைன்னு நினைச்சிருக்கேன். நீ கொடுத்த 10 ரூபாய பத்திரமான வச்சிருக்கேன். அசையில்ல மாமா நாம சேர்ந்து பேசலாமா? அதரவ எனக்கு ஒரு வார்த்தை சொல்லுமா? உள்ள மாமா நம்ம சேர்ந்து பேசலாமா? அதரவ எனக்கு ஒரு வார்த்தை சொல்லுமா? அசையில்ல மாமா நம்ம சேர்ந்து பேசலாமா? கருத்த மச்சான் நீ மனசுக்குள்ளே இருக்கிறியே கருத்த முள்ளே. அள்ளி மல்லி இருக்கு அதுக்குள் நீரும் காத்திருக்கு. மல்லி பிடிச்சு இருக்கு அதுக்குள் நீர் பூத்திருக்கு. அள்ளி மல்லி இருக்கு அதுக்குள் நீரும் காத்திருக்கு. மல்லி பிடிச்சு இருக்கு அதுக்குள் நீர் பூத்திருக்கு. பசமுள்ள மாமா நம்ம பழகி பார்க்கலாமா? பக்கத்துல வந்து ஒரு வார்த்தை சொல்லு மாமா. பசமுள்ள மாமா நம்ம பழகி பார்க்கலாமா? பக்கத்துல வந்து ஒரு வார்த்தை சொல்லு மாமா. பசமுள்ள மாமா நம்ம பழகி பார்க்கலாமா? கருத்த மச்சான் என் மனசுக்குள்ள இருக்கிறியே கருத்த மச்சான். நினைப்பிருக்கா உனக்கு மச்சான் உன்னை நெடுநாளா ஏங்குறையே கருத்த மச்சான். நீ கொடுத்த உதட்டு முத்தம் நித்தமும் என்ன இழுக்குதையா? நீ இல்லாத வாழ்க்கை எனக்கு இல்லைன்னு தோணுதையா? கருத்த மச்சான் என் மனசுக்குள்ள இருக்கிறியே கருத்த மச்சான். நினைப்பிருக்கா உனக்கு மச்சான் உன்னை நெடுநாளா ஏங்குறையே கருத்த மச்சான். இப்படித்தான் நம்ம காதல் பண்றேன் சொல்லிட்டு இந்த பிள்ளைய பாட்டில் போயிருங்க. எத்தனை தெய்வம் இருந்தாலும் முதல் தெய்வம் தாய். இந்த தாயினுடைய சிலை இதற்கெல்லாம் பயன்படுகின்றது. அந்த ஆத்தா கொஞ்சம் அந்த ஆகாயத்தை நாடுறவங்க ஹலோ ஆத்தா உன் சேலை
அந்த ஆகாயத்தை போல தொட்டில் கட்டி தூங்க துளி கட்டி ஆட ஆத்துல மீன் பிடிக்க அப்பனுக்கு தலதவட்ட பார்த்தால சேத்தனைக்கே தோணும் செத்தாலும் என்ன போத்த வேணும் செத்தாலும் என்ன போத்த வேணும் செத்தாலும் என்ன போத்த வேணும் அத்தாவுன் சேல அந்த ஆகாயத்தை போல அத்தாவுன் சேல அந்த ஆகாயத்தை போல கட்டி தூங்க துளி கட்டி ஆட ஆத்துல மீன் பிடிக்க அப்பனுக்கு தலதவட்ட பத்தால சேத்தனைக்க தோணும் செத்தால என்ன போத்த வேணும் செத்தால என்ன போத்த வேணும் செத்தால என்ன போத்த வேணும் நீச்சல் பழகினது ஒன்றேலதானே வண்ண பூஞ்சோலதானே பெருந்தர விரிப்புடனா படுத்து கிடந்தது ஒன்றேலதானே வண்ண பூஞ்சோலதானே இரச்சல காயும் போது வானவில்லா தெரியும் இத்து போன சேலையில் சோக கதை புரியும் கஞ்சு கொண்டு போகையில் சும்மாடா இருக்கும் சேலை கட்டி அரைச்ச தண்ணி சக்கரையாயிருக்கும் சேலை கட்டி அரைச்ச தண்ணி சக்கரையாயிருக்கும் அத்தாவுன் சேலை அந்த ஆகாயத்தை போல அத்தாவுன் சேலை அந்த ஆகாயத்தை போல கட்டி தூங்க துளி கட்டி ஆட மீன் பிடிக்க அப்பனுக்கு தலதவட்ட பார்த்தால சேத்தனைக்க தோணும் செத்தால என்ன போத்த வேணும் செத்தால என்ன போத்த வேணும் செத்தால என்ன போத்த வேணும் அக்கா கட்டி பழகினதோ ஆடு கட்டி மேய்ச்சதோ ஒன்றேலதானே பண்ண பூஞ்சோலதானே தெற்கையில விசிறியாகுவையிலுக்குள்ளே குடையா ஒன்றேலதானே பண்ண பூஞ்சோலதானே பெட்டிக்குள்ள மடிச்சு வச்ச அழகு முத்து மாலை காயப்பட்ட விரல்களுக்கு கட்டு போடும் சேலை மயிலிறகமுன் சேல் மனசுக்குள்ள பிரியோ வெளுத்த சேலதி விளக்கு போட்டா எரியும் வெளுத்த சேலதிரி விளக்கு போட்டா எரியும் ஆத்தாவும் சேலை அந்த ஆகாயத்தை போல ஆத்தாவும் சேலை அந்த ஆகாயத்தை போல தொட்டில் கட்டி தூங்க ஆட ஆத்தில மீன் முடிக்க உனக்கு தலதவட்ட பத்தாலே சேத்தனைக்க தோணும் செத்தால என்ன போத்த வேணும் செத்தால என்ன போத்த வேணும் செத்தால என்ன போத்த வேணும் செத்தால என்ன போத்த வேணும் கைதட்டி அத்தனை அன்பு சொந்தங்கள் மஞ்சார்ந்து நன்றியை தெரிவித்துக் கொண்டு இங்கு பக்கா பலமாக